அடுத்த நாள் அவன் வீடியோவை பார்த்தான். வீடியோ முழுக்க சாதாரணமாக தான் இருந்துச்சு. எந்த பேயும் இல்லை. ஆனா ஒரு இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருந்தபோது பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவன் அதிர்ந்தான். அவன் அந்த வீடியோவை பெருசா பார்த்தான். பெண் மெதுவா நகர்ந்தான். அவன் பயந்தான். அந்த வீடியோவை நிறுத்தினான். அன்னைக்கு நைட்டு அவனால் தூங்க முடியல. இரவு 2 மணி. அவன் கண்ணை திறந்து பார்த்தான். அவன் அறை கதவை யாரும் திறக்கிறது மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தப்ப யாரும் இல்லை. கண்ணாடி முன்னாடி ஒரு பொண்ணு நின்று இருந்தா போல இருந்தது. அவன் நடுங்கினான். அடுத்த நாள் காலையில அருண் காணாம போனான். அவன் அறையில கேமரா மட்டும் இருந்துச்சு. போலீஸ் கேமராவை பார்த்தப்ப கடைசியா அருண் தூங்கிட்டு இருந்தது மட்டும்தான் இருந்துச்சு. அவன் பின்னாடி ஏதோ நிழல் மட்டும் தெரிஞ்சது. கேமரா தானா அணைஞ்சிச்சு. இன்னைக்கும் அந்த பங்களாக்காரர்கள் போனான். நைட்டு ஒரு குரல் கேட்கும், என்னை காப்பாத்துன்னு. அந்த குரல் யாருடையதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த கிராமத்து மக்கள் சொல்லுவாங்க, அந்த பெண் இன்னும் அங்கேயே இருக்கிறா, அடுத்த பலிக்காக காத்துட்டு இருக்கான்னு.